ஹாய் எல்லாருக்கும். ஒரு வழியாக அண்ணன் வந்து ஆட்சி அமைக்க போகிறாரு அறுதி பெரும்பான்மையோட. இப்போ என்னென்னா, நான் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ண நினைக்கிறேன். என்னென்னா விஷயங்கள்னால் அந்த மீம் கண்டென்ட்ஸ் தான். மீம் கண்டென்ட்ஸ்னால் சில டைலாக்ஸ் எல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, சில சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த டைலாக் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைலாக் என்னென்னா, ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் டிவிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸில் முன்னிலையில் இருக்குன்ட்டு வந்து அப்புறம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து என்ன டைலாக் தோணுச்சுன்னா, பாவா அவனுங்க விசில்னு நினச்சி சங்கம் ஊதிட்டானுங்க பாவா, அந்த டைலாக். செகண்ட் டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி நீ பேசாமே இரு சிவாஜி. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் தோணுச்சு. நிறைய சுச்சுவேஷன்ஸில் திடீர் திருப்பங்கள்லாம் பண்ணாங்க இல்லையா, அப்போல்லாம் அது தோணுச்சு. அப்புறம் தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனலாக ரிசல்ட்ஸ்லாம் வந்த அறுதி பெரும்பான்மைக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, என்ன டைலாக்கு கோயின்சைட் ஆகுதுன்னா, ஒரு வழியாக தமிழ்நாடு ஒரு வழி ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஒரு வழிக்கு வந்துருச்சு தமிழ்நாடு அரசியல் களமும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சுச்சுவேஷனுக்கு ஏதாவது டைலாக்ஸ் எல்லாம் சிங்க் ஆயிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்.